almost everything you need to know. ஹலோ நண்பா, உங்களோட அடுத்த 10 to 15 நிமிஷம் டைம் எனக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்க போற இந்த டைம் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தையாச்சும் சேவ் பண்ணி கொடுக்க போகுது. ஏன்னா இந்த காலத்துல நம்ம ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம். நம்ம டைமுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டோம். எது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமா தேவையோ அதுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நம்ம கொஞ்சம் ரிலேட்டிவா எங்க இருக்கிறதுனால நமக்கு அன்லிமிட்டட் டைம் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு 20 வயசு பையன் கிட்ட போய் உனக்கு வாழ்க்கையில டைமே இல்ல, லைஃப் நீ எதிர்பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு பாஸ் ஆகி போயிடும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, எனக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 70ன்னு கன்சிடர் பண்ணா இந்த மிடில் ஏஜ் குரூப்பா கன்சிடர் பண்ற 35 to 40 ஏஜ் மக்கள் கிட்ட போய் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கான்னு கேட்டு பாருங்களேன். ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலோட இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் டைம்ல அப்ராக்சிமேட்டா பேலன்ஸ் 50% இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து வர பதில்லாம் நோட்டீஸ் பண்ணுங்களேன். நேத்து தான் ஸ்கூல் படிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நமக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சா, எப்படி டைம் போச்சுனே தெரியல. இந்த மாதிரி ரெஸ்பான்சஸ் தான் அவங்க கிட்ட இருந்து வரும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இந்த பூமியில லைஃப்னு அவங்களுக்கு கிடைச்ச சப்ஸ்கிரிப்ஷன் டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ரியலைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அடல்ட் லைஃப்ல அவங்களோட டைம் அவங்கள்தான் இருக்காது. ஒர்க், பேரண்ட்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருமே அவங்களோட டைம், எனர்ஜி அண்ட் மணியை எடுத்துப்பாங்க. அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறதுக்கு, அவங்களுக்குன்னு பர்சனலா டைம் ஒதுக்கிறதுக்கெல்லாம் லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிட்டே இருக்கும்போது அவங்க அந்த அளவுக்கு டெடிகேட்டடா ஒதுக்க முடியாது. ஸோ இருக்கிற டைமை பெட்டரா மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓவரா யோசிச்சுட்டு இல்லாம ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ்ன்ற புக்ல இருந்து நம்ம டைமை சரியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சில வேல்யூபிளான லெசன்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, நத்திங் சேஞ்சஸ் இஃப் நத்திங் சேஞ்சஸ். எதுவும் மாறலனா எதுவுமே மாறாது. நம்ம பண்ற விஷயங்களை திரும்ப திரும்ப அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தோம்னா வேற ஒரு வித்தியாசமான ரிசல்ட்ஸை எதிர்பார்க்க முடியாது. இது வரைக்கும் என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கும். ஒரு ஸ்டடியில இருந்து என்ன தெரிய வந்ததுன்னா, ஒரு மனுஷனா நமக்கு ஒரு நாள்லயே 6000க்கு மேல தாட்ஸ் வருமா. ஆனா இந்த தாட்ஸ்ல நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமா இருக்கும். அதுவும் இது எல்லாமே ரிப்பீட்டேட்டிவா இருக்கும். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களா இருக்கும். கிரிக்கெட், பாலிடிக்ஸ், உலக லெவல்ல நடக்கிற சில விஷயங்கள்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தான். பட் அதை பத்தி டிஸ்கஷன்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ், எக்கச்சக்கமான தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸே பண்ணிக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸோட லைஃபை பத்தி அதிகமா கன்சர்ன்டா இருப்பாங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, இந்த விஷயங்கள்லாம் அவங்க கண்ட்ரோல்லே கிடையாது. அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை பத்தி அதிகமா யோசிச்சு டைம் கொடுத்து அவங்க டைம் ஆக்சுவலா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களால என்ன டிஃபரன்ஸை மேக் பண்ண முடியும்னு யோசிச்சாங்கன்னா அதுதான் அவங்களோட டைமை பெஸ்ட் யூஸ் பண்றதுக்கு சிறந்த வழின்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன்னா இங்கிலாந்துல ஒரு கல்லறையில ஒரு புத்திசாலியான மனுஷன் அடுத்த தலைமுறைக்கு ஒரு லைஃப் லெசனை எழுதி வச்சுட்டு போயிருந்தாரு. அந்த கல்லறையில இதுதான் எழுதி இருந்தது: நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த உலகத்தை மாத்தலாம் நினைச்சேன், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரப்ப இதை என்னால பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சது. இதனால என்னோட நாட்டை மாத்தலாம்னு நினைச்சேன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இதுவும் என்னால முடியாதுன்னு தெரிஞ்சது. இது எனக்கு தெரிஞ்சப்ப சரி என்னோட ஊரை மாத்தலாம்னு நினைச்சேன். அதையும் என்னால மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சப்ப என்னோட ஃபேமிலியை மாத்தலாம்னு நினைச்சேன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதுவும் என்னால மாத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாகி போயிடுச்சு. இந்த வயசான காலத்துல தான் முதல்ல என்ன நான் மாத்த ட்ரை பண்ணியிருக்கணும். அப்படி என்ன மாத்திக்க ட்ரை பண்ணேன்னா நான் இருக்கிற நிலைமையில இருந்து மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுனால அது என்னோட ஃபேமிலியில ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கும். என்னோட ஃபேமிலி முன்னேறினதுனால என்னோட சொசைட்டில அவங்க ஏதாவது சேஞ்சை கொண்டு வந்திருப்பாங்க. சொசைட்டில சேஞ்ச் வந்தப்ப என்னோட ஊர் நல்லா இருக்கும். ஒரு ஊர் நல்லா ஆகிறப்ப என்னோட நாட்டுக்கும் டெவலப்மெண்ட் கிடைச்சிருக்கும். உலகத்தை மாத்துறதுல ஒரு சிக்னிபிகன்ட் பார்ட்டை என்னோட கண்ட்ரியால பண்ண முடிஞ்சிருக்கும்னு வயசானதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதாவது நான் மாறலன்னா எதுவுமே மாறாதுன்றது எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. சோ என்னோட கண்ட்ரோல்ல என்ன இருக்கு, என்ன என்னால மாத்திக்க முடியும். இப்படி என்னோட ஆக்டிவிட்டிஸ்ல நான் எதையுமே மாத்திக்காம வெளியே இருக்க தப்புங்களெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் வெறும் நடக்கிற விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்னால என்ன பண்ண முடியும்னு யோசிக்க மாட்டேன். நான் மாறினாதான் என்ன சுத்தி இருக்க உலகம் மாறும்ன்றத புரிஞ்சுக்காமலே இருந்துருவேன். இஃப் நத்திங் சேஞ்சஸ் நத்திங் சேஞ்சஸ். நான் பண்ற விஷயங்களை மாத்தலனா எதுவுமே மாறாது. இந்த புது வருஷத்துல ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் முடிய போகுது. அதுக்குள்ள ஒரு மாசம் போக போதான்னு ஃபீல் பண்றீங்கன்னா லைஃப் ஷார்ட் ஆனதுன்னு புரிஞ்சுக்கோங்க. பர்சனலா உங்களோட லைஃப்ல நீங்க எதையுமே மாத்திக்கலனா எதுவுமே மாறாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ரியலைசேஷனுக்கு வந்துட்டீங்கன்னா வாங்க இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2, த பவர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். போன சாப்டர்ல நீங்க எதையும் மாத்தலனா எதுவுமே மாறாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ரியலைசேஷன் இப்ப உங்ககிட்ட வந்ததுனால அடுத்த பாயிண்ட்ல எதை நீங்க மாத்தணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில ஆக்சுவலா எங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதான்
எங்கெல்லாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க நீங்களே புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வர்றதுக்கு நீங்க ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியலனா எங்க போகணும்ன்ற ரூட்டை கண்டுபிடிச்சு போக முடியுமா? முடியாதுல்ல. ஒரு மேப்பும் இல்லாம டைரக்ஷனும் இல்லாம எங்கேயோ காட்டுக்குள்ள சுத்துற மாதிரி தானே இருக்கும். ஸோ எதை மாத்தணும்னு நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களையே நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். உங்க ஜேர்னல் எடுத்து உங்களுக்கு கரண்டா உங்களோட லைஃப்ல இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன, டெய்லி எந்த ஆக்டிவிட்டி உங்களோட மேக்ஸிமம் டைமை எடுத்துக்குது அப்படின்னு உங்க டெய்லி லைஃபை ஒரு நாள் மெஷர் பண்ணி பாருங்க. இப்படி நீங்க மெஷர் பண்ணி பார்க்கும்போது எங்க நீங்க தேவையில்லாத விஷயத்துல அதிகமா டைமை வேஸ்ட் பண்றீங்க, எது உங்களை வளர விடாம தடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல நீங்க உங்களோட கோல்ஸை செட் பண்ணணும். ஏன்னா என்ன மாற்றம் உங்களோட லைஃப்ல ரிசல்ட்டா கிடைக்கணும்ன்றத நீங்க முன்னாடியே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா தானே எந்த ரூட்ல போகணும்ன்றத நீங்க டிசைட் பண்ண முடியும். சோ உங்களோட ஜேர்னலை எடுங்க, உங்களோட இயர்லி அண்ட் மந்த்லி கோல்ஸை செட் பண்ணுங்க. உங்க இயர்லி கோல்ஸ் உங்களோட டெஸ்டினேஷனா இருந்தா உங்களோட மந்த்லி கோல்ஸ் வந்து நீங்க கடந்து வர டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்கும். அந்த மந்த்லி கோல்ஸை வீக்லி கோல்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டை தாண்டறதுக்கு தாண்ட வேண்டிய ஏரியாஸா இருக்கும். இந்த வீக்லி கோல்ஸை டெய்லி கோல்ஸா கன்வெர்ட் பண்ணி டெய்லி என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்கன்றத மெஷர் பண்ணுவீங்க பாருங்க. அதுதான் நீங்க கடந்து வர ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ரோட்ஸா இருக்கும். ஒரு மனுஷனா நம்ம கோலை செட் பண்ணிட்டு கண்மூடித்தனமா அப்படி இப்படின்னு போக முடியாது. ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி போகும்போது மேப்ல சரியான ரூட்ல தான் போறோமா செக் பண்ணிட்டு தானே இருப்போம். அதே மாதிரி தான் எதை உங்க வாழ்க்கையில மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த மாத்திர ப்ராசஸ்ல இருக்கும்போது சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமான்னு நீங்க உங்களையே அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி நீங்களே உங்களை செக் பண்ணிக்கிறதுக்கு தான், உங்க ப்ராக்ரஸை மெஷர் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம ஏஐ அல்டிமேட் ஜேர்னல் வந்து உங்களோட ஒரு கம்பெனியனா இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நீங்க கோல் செட்டிங் மட்டும் பண்ணி ட்ராக் பண்ண முடியாது. உங்களோட ஹெல்த், வெல்த், ஹேபிட்ஸ், கோல்ஸோட சேர்த்து டெய்லி பண்ண வேண்டிய டு டூ லிஸ்டையும் நீங்க ட்ராக் பண்ண முடியும். இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் எடிஷன்ல புதுசா எலாஸ்டிக் ஹேபிட் ட்ராக்கிங் ஃபீச்சரை கூட ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேஜஸ் கொடுக்கணும், ஈஸி டு கேரியா இருக்கணும்னு 1 இயர் வெர்ஷன்ல ஒன்னு இல்லாம 2 ஜேர்னல்ஸை கொடுக்குறோம். உங்க ஆக்டிவிட்டிஸை ட்ராக் பண்றதுக்கு ஸ்டிக்கர் ஷீட்ஸையும் டிஃபரெண்ட் கலர்டு பென்ஸை கூட ஆஃபர் பண்றோம். ஸோ இதை பத்தி இன்னும் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன இந்த ஜேர்னல் லான்ச் வீடியோவை பார்த்துட்டு இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ இருந்தா எங்களோட வெப்சைட்டோட சாட் சப்போர்ட்லயோ இல்ல hello@almosteverything.com எங்களுக்கு ஒரு மெயில் போடுங்க. டெய்லி உங்களையே நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு தேவையான விஷயங்களை மெஷர் பண்ணி உங்களே நீங்க சரியா மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஜேர்னல் உங்களுக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3, ப்ரொடெக்ட் அண்ட் கார்ட் யுவர் டைம். இந்த உலகத்துல டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயான விஷயமும் கூட, ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயமும் கூட. டைமை நீங்க ஓன் பண்ண முடியாது, ஆனா நல்லா யூஸ் பண்ண முடியும். டைமை நீங்க ஒளிச்சு வைக்க முடியாது, சேர்த்து வைக்க முடியாது, ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலவு பண்ண முடியும். டைமை நீங்க இழக்க முடியும், ஆனா திரும்ப கெயின் பண்ண முடியாது. எல்லாருக்குமே இந்த உலகத்துல பிறக்கும் போதே இவ்வளவுதான் உன்னோட டைம்னு அளந்துதான் நமக்கு தராங்க. இந்த டைமை நம்ம செலவு பண்ண மட்டும்தான் முடியும். சோ சரியான விஷயங்களுக்கு செலவு பண்றோமான்னு ஒரு காவல்காரன் மாதிரி அதை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். உங்க கையில ஒரு வேல்யூபிளான டைமண்டோ இல்ல கோல்டு, சில்வர், வைரோன்னு எக்கச்சக்கமான பணம் உங்ககிட்ட இருந்தா அதை சேஃபா பத்திரமா பாத்துக்கணும்னு நினைப்பீங்களா? இல்ல அப்படியே அங்க இங்கன்னு போட்டு வச்சிருவீங்களா? அதை கார்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும் தானே நினைப்பீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கிற லிமிட்டட் டைமை நீங்க கார்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பிரையன் ட்ரேசி சொல்ற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு புது விஷயத்துக்கு யாருக்கிட்டையாவது சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க, அவங்க கூட டெடிகேட்டடா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து இந்த விஷயத்த பண்ண சொல்லுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்க சரியா பண்ணலன்னா அவங்க கண்டிப்பா உங்க டைமை தான் வேஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ மீனிங்லெஸ்ஸா உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம உங்க டைமை புது மனுஷங்க கிட்ட இருந்து கார்ட் பண்றதுக்கு இது ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க இவங்க கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தீங்களே, அந்த பேப்பர்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் 10 கோல்ஸை அவங்கள எழுத சொல்லுங்க. அப்புறம் அந்த கோல்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கோலை உடனே ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு மேஜிக்கல் பவர் உங்ககிட்ட இருந்தா, ஹாரி பாட்டர்ல வர மாதிரி ஒரு மந்திர கோல் உங்க கையில இருந்து இதுல எதை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா அவங்க எந்த கோலை சூஸ் பண்றாங்கன்னு கவனிச்சு பாருங்க. ஏன்னா இந்த விஷயம் அவங்க லைஃப்பை பத்தி அவங்க எவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்றத உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பர்சனலா நீங்களே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்க விஷயங்களை முடிக்கிற வரைக்கும் நான் என்னோட டைமை மற்ற விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு உங்களோட டைமை பெட்டரா கார்ட் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை பர்சனலா நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்க டைமை கார்ட் பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 4, லேர்ன் டு சே நோ. முன்னாடி சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்க உங்களோட டைமை கார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு மேஜிக் வேர்டை கத்துக்கணும். அது வேற எதுவும் இல்ல, நோ. ஏன்னா பொதுவா நிறைய பேருக்கு வந்து மத்தவங்க என்ன நினைச்சுப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினாலேயே ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்லயோ இல்ல சோஷியல் சிச்சுவேஷன்ஸ்லயோ நோ சொல்ல ரொம்ப தயங்குவோம். மேபி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. பட் உங்களுக்கே நிறைய வேலை இருக்கும்போது அதை செய்யறதுக்கே நீங்க கஷ்டப்படுற போது அந்த நேரத்துல மத்தவங்களோட வேலைக்கு நீங்க ரொம்ப அதிகமா ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அது உண்மையிலேயே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா நீங்க எல்லா விஷயங்களுக்கும் எஸ் எஸ் ஓகே ஓகேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க உங்க டைமை உங்களுக்கே கொடுத்துக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆக்சுவலா சோஷியலைஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, நெட்வொர்க் பண்ண ட்ரை பண்ணும்போது மற்றவங்களுக்கு இந்த டைமை
டைமை ஒதுக்கி கொடுக்கலாம். பட் உங்களுக்குன்னு சர்டன் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த ப்ரையாரிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல் மற்றவங்களுக்கு டைமை டெடிகேட் பண்ணுறதுன்றது உங்கள் கோல்ஸை விட்டு உங்களை ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டே இருக்கும். மேபி நீங்கள் நோ சொல்லி பழகினதே இல்லை, மற்றவங்க என்ன நினச்சிப்பாங்கன்ற ஒரு விஷயம் உங்களை ரொம்ப அதிகமாக பாதிக்குதுன்னா நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அதோட பேர் டிலேட் ரெஸ்பான்ஸ். ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்செப்ட் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களால் எடுத்த உடனே ஐயோ என்னால் முடியாதுப்பா முடியாது அப்படின்லாம் முகத்தில் அடிச்ச மாதிரி பேச மாட்டீங்க. சில பேர் சின்ன வயசுல இருந்து நோ சொல்லி பழகிருப்பாங்க, அவங்களுக்குலாம் இது நேச்சுரலா வரும். இப்படி நோ சொல்ற விஷயம் உங்களுக்கு நேச்சுரலா வரலனா நீங்க டிலேட் ரெஸ்பான்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இது சிம்பிள் தான். எந்த ஒரு விஷயத்தை யாராவது உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாலும் நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன், இல்ல போன்ல கேட்கறாங்கன்னா இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன்னு சொல்ற மாதிரி நீங்க அந்த விஷயத்தை டிலே பண்ணீங்கன்னா உண்மையிலேயே அவங்க சொல்ற விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க மேபி உங்க ப்ரையாரிட்டிஸை அனலைஸ் பண்ணி இதுக்கு டைம் ஒதுக்க முடியுமா அப்படிங்கிற டெசிஷனை காமா யோசிச்சு எடுக்க முடியும். ஒரு விஷயத்தை யாராவது கேட்கும்போது இன்ஸ்டன்டா ஓகேன்னு சொல்றது பல நேரங்களில் நீங்க ரிக்ரெட் பண்ற டெசிஷனா தான் இருக்கும். ஸோ நீங்க நேர்ல ஃபேஸ் டு ஃபேஸா ஒருத்தவங்க கூட பேசும்போது கூட ஏதாவது ரெக்வஸ்ட்டை வைக்கிறாங்கன்னா உடனே நம்ம மில்லி செகண்ட் கூட யோசிக்காம ஓகேன்னு சொல்லிடுறதுனால தான் நிறைய பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறோம். ஸோ யாரு எந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்டாலும் ஒரு சின்ன பாஸ் எடுத்து ஒரு 1-2 செகண்ட் வெயிட் பண்ணி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸை கொடுத்தீங்கனாலே இவென்ச்சுவலா உங்களோட எஸ் ஆர் நோ டெசிஷனை எடுக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியா மாத்திடும். ஸோ நோ சொல்ல பழகிக்கோங்க. உங்க டைம் ரொம்ப அதிகமா சேவ் ஆகும். நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களுக்கு உங்க டைமை ஒதுக்க முடியும். நம்பர் 5, டீப் ஒர்க் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். நீங்க எந்த விஷயத்த பண்ணாலும் இருக்கிறதுலே பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ உங்களுக்கு டீப் ஒர்க் தான் ஹெல்ப் பண்ணும். டீப் ஒர்க்குக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு விஷயத்துல நீங்க வேலை செய்யும் போது அன்இன்டரப்டடா கம்ப்ளீட் ஃபோக்கஸா அதே விஷயத்துல மட்டும் வச்சு வேலை செய்யறது. இப்போ நீங்க ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்க, சாதாரணமா நீங்க எழுந்து பார்க்கும்போது அந்த ரூம்ல திடீர்னு ஒரு பயங்கரமான விஷப்பாம்பு உங்க கண்ணில் படுது. எப்படியாவது அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு போயிடணும்னு டோர் கிட்ட போய் எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்களும் அந்த பாம்பும் கம்பேரிட்டிவா அந்த டோர் கிட்ட இருந்து ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கீங்க. ஆனா டோர் சென்டரா இருக்கிறப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க அந்த டோர் கிட்ட போகிற வரைக்கும் சேஃபா அங்க இருந்து தப்பிச்சு வெளியே போகிற வரைக்கும் அந்த பாம்பை கவனிக்காம இருப்பீங்களா? கம்ப்ளீட் அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸை அது மேல மட்டும் தானே வச்சிருப்பீங்க. அது நகருதா அங்கேயே இருக்கான்னு நோட்டீஸ் பண்ணாதானே அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மூமெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் அண்ட் டெடிகேஷனை தான் நீங்க உங்க வேலையை செய்யும் போது நீங்க கொடுக்கணும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்துல நீங்க வேலை செய்யும் போது அப்பப்போ போன் எடுத்து பார்த்துக்கிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு கால் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு திரும்ப அந்த ஒரே விஷயத்துல ரீஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது ஷாலோ ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்படி ஷாலோ ஒர்க் பண்ணும்போது, அதாவது நீங்க அப்பப்போ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு திரும்ப ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட கம்ப்ளீட் ஃப்ளோ ஸ்டேட்டை அச்சீவ் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ ஏதோ ஒரு முக்கியமான வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்காச்சு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஒர்க் பண்ற மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டை நீங்க உருவாக்கிக்கோங்க. போனை சைலண்ட்ல போட்டுருங்க. சைலண்ட்ல போட்டாலும் அதோட வெளிச்சம் உங்க கண்ணில் படாத மாதிரி திருப்பி வச்சிருங்க. ஒரு நாள்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல டெடிகேட்டடா இந்த டைம்ல நான் டீப் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவேன்ற மாதிரி ஒதுக்கி வச்சிருங்க. இந்த டைம் அலோகேஷன் தான் நீங்க எந்த விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களை வேர்ல்டு கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வைக்கும். எந்த அளவுக்கு இந்த மாதிரி டைமை ஒதுக்கி நீங்க டெடிகேட்டடா ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மற்ற டைம்ல நீங்க ஈஸியா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா வேலை செய்யறேன்னு உட்காந்துக்கிட்டே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இல்லாம வேலையில முழு கவனத்தை வச்சு அதை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்ச மாதிரி ஆகிடும். அந்த ஃப்ரீ டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு புது விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஷார்ட் டைம் பீரியட்லயே ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஹை குவாலிட்டி ஒர்க்கை உங்க டீப் ஒர்க் மூலமா நீங்க முடிச்சிடணும். எந்த அளவுக்கு இந்த மாதிரி டெடிகேட்டடா ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்டையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்க டாப் பர்ஃபார்மர்ஸை நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெடிகேட்டடா ஒர்க் பண்றாங்களோ அதே அளவுக்கு டெடிகேட்டடா ரெஸ்ட் எடுப்பாங்க. டெய்லி அவங்களுக்கு தேவையான டைம் ரெஸ்ட் எடுக்கிறது, தூங்கி எந்திரிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களோட நம்பர் 1 ப்ரையாரிட்டியில இருக்கும். இதனால குவாலிட்டி ஒர்க்கை கடகடன் பண்ணாம பர்ன் அவுட் ஆகாம நீங்க சரியான பேஸ்ல மூவ் ஆயிட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் கன்சிஸ்டன்டா ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து டீப் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி ஒர்க்கை கொடுக்க பாருங்க. ஆனா பெர்ஃபெக்ஷனிசம் பின்னாடி போகாதீங்க. அது டிசப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்தி உங்க ப்ராக்ரஸை நிறுத்த சான்ஸ் இருக்கு. பெர்ஃபெக்ஷனை விட ப்ராக்ரஸ் பெட்டர்னு புரிஞ்சுக்கோங்க. கன்சிஸ்டன்டா ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற விஷயம் மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. முடிஞ்சா நம்ம ஜர்னல்ல இருக்க அந்த எலாஸ்டிக் ஹேபிட் செக்ஷனை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலை போட்டுக்காம ஒரே டாஸ்கை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு 9 ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த விஷயம் ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே உங்களோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ டிஸ்கஸ் பண்ண எலாஸ்டிக் ஹேபிட் கான்செப்டையும் அதை ப்ராக்டிகலா நம்மளோட ஜர்னல்ல எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை தெரிஞ்சுக்க இங்க தெரியுற இந்த 2 வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.